ஹாலிவுட் உள்பட 14 மொழி படங்களில் காமெடியில் சக்கப்போடும் போடப்பட்ட ஒரே தமிழ் நடிகர் யாரு தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். வீடியோக்குள் போகிற முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். தமிழ் திரையுலகில் தனது கலைப்பயணத்தை ஆரம்பித்து ஆங்கிலம் உள்பட 14 மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அசைத்திருக்கிறார் ஒரு காமெடி நடிகர் ஆவார். அதனைத் தொடர்ந்துதான் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே காமெடி நடிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இருந்து வருகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் உலகநாயகன் கமல்ஹாசன் போன்ற டாப் நடிகர்கள் கூட கவுண்டமணி மற்றும் செந்தில் போன்ற காமெடி நடிகர்களிலும் கால் சீட்டுக்காக காத்திருந்த காலங்களும் உண்டாம். அதனைத் தொடர்ந்து இன்றளவில் தேதியில் தமிழ் சினிமாவில் மிகச் சிறந்த காமெடி நடிகராக வலம் வரும் யோகி பாபுவுக்கும் அதே அளவில்தான் வரவேற்பு இருக்கிறதா. தளபதி விஜய் கூட ஒரு மேடையில் யோகி பாபுவின் கால் சீட்டுக்காக நான் காத்திருந்தது எனக்கு பெருமையாக இருந்தது என்றும் கூறியிருப்பாராம். அந்த அளவிற்குத்தான் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காமெடி நடிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு எப்பொழுதுமே இருந்து வருகிறதா. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி சுமார் 14 மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க உள்ளோராம். நரசிம்மன் என்று சொன்னால் பலருக்கு சற்றுன்னு புலப்படாது. ஆனால் ஓமக்குச்சி நரசிம்மன் என்றால் நம்மில் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதனைத் தொடர்ந்து கும்பகோணத்தில் கடந்த 1936ஆம் ஆண்டு பிறந்தவர் இவர். சிறு வயதிலேயே வறுமையின் காரணமாக திரைப்பட வாய்ப்புகளை தேடி தன்னுடைய பயணத்தையும் தொடங்கி இருக்காராம். 1953ஆம் ஆண்டு வெளியான ஔவையார் என்கிற திரைப்படத்தின் மூலம் ஒரு சிறு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருந்ததாம். ஆனால் அந்த ஒரு திரைப்படத்திற்கு பிறகு அவருக்கு பெரிய அளவில் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தட்டு தடுமாறி தன்னுடைய பட்டப்படிப்பை அவர் முடித்த பிறகுதான் LICயில் வேலை பார்த்து வந்த அவருக்கு கடந்த 1979ஆம் ஆண்டு வெளியான மாந்தோப்பு கிளியே என்கிற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து 1979ஆம் ஆண்டு அந்த திரைப்படத்தில் வெளியான நிலையில்தான் அந்த படம் அவருக்கு நல்லதொரு வாய்ப்பையும் கொடுத்துள்ளது. அன்று தொடங்கி கடந்த 2006ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் சுந்தர் நடிப்பில் வெளியான தலைநகரம் திரைப்படத்தில் சுமார் 1500க்கு அதிகமான திரைப்படங்களையும் நடித்து இவர் புகழ் பெற்றிருக்கிறார். அவர் திரையுலகில் அறிமுகமாவதற்கு முன்பாகவே பெரிய அளவில் தன்னுடைய பட வாய்ப்புகளை பலரை சந்தித்து ஓமக்குச்சி சம்மனுக்கு மறைந்த காமெடி கிங் சுருளி அவர்களும் மறைந்த இயக்குனர் விசு அவர்களும் தான் பெரிய அளவில் உதவி இருக்கின்றனர். 14 மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த ஓமக்குச்சி நாராயணன் கடந்த 1993ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் வெளியான இந்தியன் சம்மர் என்கிற ஹாலிவுட் படத்திலும் நடித்திருக்கிறார். இதற்காக அவர் அமெரிக்கா சென்றதும் குறிப்பிடத்தக்கதாம். LIC ஏஜெண்டாக அவர் பணிபுரிந்து வந்த நிலை LIC ஏஜெண்டாகவும் பணிபுரிந்த காலகட்டத்தில் அவர் அவ்வப்போது சில மேடைகளில் நாடகங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம்தான் ஓமக்குச்சி என்றும் அவர் நடித்த ஒரே கதாபாத்திரத்தின் பெயர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த 2001ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஹிந்தியில் வெளியான நாயக் திரைப்படத்தின் மூலம் ஒரு சில கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்திருக்கிறார் ஓமக்குச்சி நாராயணன். தெலுங்கு மொழியில் கன்னட மொழியிலும் பெரிய அளவில் புகழ்பெற்ற இவர் தமிழ் மட்டும் 500க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து பெருமை கொண்டவராம். தொண்டை புற்றுநோய் காரணமாக பல வருடங்களாக அவதிப்பட்டு வந்த நரசிம்மன் கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி சென்னையில் தனது 73வது வயதில் காலமானார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.